least possible value. Let k be the largest integer such that the equation x minus 1 the whole square plus 2kx plus 11 is equal to 0 has no real roots. So k என்றது largest integer இருக்கணும். இந்த quadratic equationக்கு real roots இல்லாத மாதிரி இருக்கணும். So quadratic equationக்கு real roots இருக்கக்கூடாதுன்னா imaginary roots இருக்கணும்னா அப்போ அந்த discriminant should be less than 0. அப்போ தான் இது possible. ஸோ அந்த கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கொஷின் என்ன கம்ப்ளீட்டாக பார்த்தலாம். if y is a positive real number, then what is the least possible value of k by 4y plus 9y? இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சூப்பர் நைஸ் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதை ஸ்ட்ரைட்டாகவே சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இதை நம்ம ஒரு நார்மல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக மாற்றணும். ஸோ ஃபஸ்ட் இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 1 the whole square. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 கூடவே இங்கே ப்ளஸ் 2kx ப்ளஸ் 11 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது இருக்குது. நைஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இது ஒரு ப்ளஸ் 2kx, இது ஒரு மைனஸ் 2x. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸை ஃபேக்டரைஸ் பண்ணி வெளியே எடுத்துருவோம். ப்ளஸ் 2k மைனஸ் 2 ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். எக்ஸ் நம்ம வெளியே எடுத்துட்டோம். ப்ளஸ் 2k மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் நம்பர்ஸ் வந்துட்டு ஒரு 11 and 1 12 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம் நம்ம குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷனை. ஸோ ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார்முக்கு வந்தாச்சு. ஏன்றது 1, bன்றது 2k மைனஸ் 2 அண்ட் சிங்கிறது 12. ஸோ நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் நோ ரியல் ரூட்ஸாக இருக்கணும். அதாவது ரூட்ஸ் இமேஜினரியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிஷன் இஸ் b ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் லெஸ் தென் 0. இல்லைனா b ஸ்கொயர் ஷுட் பி லெஸ் தென் 4ac. இதுதான் கண்டிஷன். அப்போ நம்ம இதை இங்கே யூஸ் பண்ணிப்போமே. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல b ஸ்கொயர்ன்றது 2k மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் ஷுட் பி லெஸ் தென் 4ac. அப்போ 4 into a 1 into c 12. ஓகே, சூப்பர். அடுத்து நமக்கு என்ன வரும், 2k மைனஸ் 2. இதுலேருந்தே ஒரு 2 வெளியே எடுத்துடலாம் இல்லையா. அப்போ 2 ஸ்கொயராக வெளியே வரும். அப்போ 4 into k மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். அதாவது 2 ஸ்கொயர் நம்ம வெளியே எடுத்துட்டோம், அதான் 4 ஆயிடுச்சு. அப்போ 2 வெளியே எடுத்துட்டோம்னா உள்ள நம்மளுக்கு என்ன இருக்கும், k மைனஸ் 1ன்றது இருக்கும். அப்போ 2 வெளியே வந்தால் 2 ஸ்கொயராக வெளியே வந்துடும். ஸோ 4 into k மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஷுட் பி லெஸ் தென் 4 into 12. இதை நம்ம அடிச்சிடலாம் இல்லையா. 4 and 4 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா k மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஷுட் பி லெஸ் தென் 12 அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும், k ஷுட் பி த லார்ஜஸ்ட் இன்டிஜர் சச் தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ k லார்ஜஸ்ட் இன்டிஜராக இருக்கணும்னா டெஃபினட்டாக k மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஒரு இன்டிஜராக தான் இருக்கணும். இப்போ k மைனஸ் 1 ஒரு இன்டிஜராக இருந்தால் அப்போ k மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும். கண்டிப்பாக அதுவும் ஒரு இன்டிஜர் தான், அது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும். 12 விட லெஸ்ஸராக இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்ம என்னன்றது யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது 9 தான். ஸோ இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ k மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஷுட் பி ஈக்குவல் டு 9. ஏன்னா 12 தாண்டக்கூடாது. 12 தாண்டி 16லாம் இருக்குது. பட் 16 இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்போ நம்ம 9 வரைக்கும் தான் போக முடியும். அப்போ k மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் 9ஆக இருந்தால் k மைனஸ் 1 நம்மளுக்கு என்னவாக இருக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ஆக இருக்கலாம். பட் எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ தான் வேணும். அப்போ பாசிட்டிவாக தான் இருக்கணும். k மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 3, k இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ அப்போது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா, இல்லைனா இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரியல் ரூட்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா k வேல்யூ மேக்ஸிமம் 4ஆக இருந்து ஆகணும். ஸோ k மேக்ஸிமம் 4ன்றது வரைக்கும் போயிட்டோம். இப்போது நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் அட்ரஸ் பண்ணலாம். இனிமேல் ஈஸி தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, y is a positive real number, then what is the least possible value of k by 4y. kன்றது இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம், 4 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அப்போ 4 by 4y plus 9y. வேறு இந்த இடத்துல yன்றது ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர். சரி, ஓகே. பாசிட்டிவ் ரியல் நம்பர் என்ன வேணாலும் இருக்கலாம். இதோடைய லீஸ்ட் வேல்யூ என்னன்றது கேட்குறாங்க. சரி, முதல்ல இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்துருவோம். இந்த எக்ஸ்பிரஷன் நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், 1 by y plus 9y அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இதோடைய லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ என்னன்றது நமக்கு வேணும். சரி, லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ வேணும். சரி, இப்போ இந்த சம் இருக்குது. இதை ஆசிட்டிஸ் பார்த்தோன்னா இதோட லீஸ்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத டேரெக்டாக கண்டுபிடிக்கிறதுன்றது கஷ்டம். ஒய்க்கு வேல்யூஸ் போட்டு பார்த்து பண்ணுறதுனாலும் ஒரு லாங் ப்ராசஸ். அப்போ நான் குவிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்மோடைய மினிமம் வேல்யூ வேணும். அப்போ இந்த இடத்துல நம்ம அரித்மெட்டிக் மீன் அண்ட் ஜியோமெட்ரிக் மீன் இதை கனெக்ட் பண்ணுற அந்த இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணிப்போம். ஆல்வேஸ் ஏஎம் அரித்மெட்டிக் மீன் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜிஎம். இப்போ நமக்கு ஒரு 2 வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா ஏ அண்ட் பின்ற ஒரு 2 வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக ஏ அண்ட் பியோடைய அரித்மெட்டிக் மீன், அதாவது a + b by 2ன்றது எப்போதுமே நிச்சயமாக கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜிஎம் ரூட் ஆஃப் ஏபியை தான் இருக்கும். இது
இதை விட பெருசாக தான் இருக்கும், இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கும். எப்போ ஈக்குவலாக இருக்கும்? ஏவும் பி ஈக்குவலாக இருந்தால் இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ஏவும் பி ஈக்குவலாக இல்லைனா நிச்சயமாக இது பெருசாகவும் இது சின்னதாகவும் தான் இருக்கும். ஸோ ஏஎம் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜிஎம். இப்போ இந்த இடத்துல நம்ம இதை ஏன்னும் இதை பீனும் எடுத்துப்போம். இதில் என்ன சொல்லலாம்? திஸ் அரித்மெட்டிக் மீன், இதோடைய அரித்மெட்டிக் மீன்றது திஸ் ப்ளஸ் திஸ் பை டூன்றது நிச்சயமாக இட் வில் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இதோடைய ஜாமெட்ரிக் மீன், அதாவது 1/y + 9 இன்ட்டு 9y. ஏன்னா ஏபி இல்லையா? ஸோ 1/y இன்ட்டு ஜாமெட்ரிக் மீன் போது ப்ராடக்ட் எடுத்துக்கணும், இன்ட்டு 9y. ஸோ அப்போது 1/y + 9y இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த 2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுவோம். மல்டிப்ளைங் போத் சைட்ஸ் பை 2 பண்ணிக்கலாம், நிச்சயமாக பண்ணிக்கலாம். இன்இக்வாலிட்டியில் சைன் சேஞ்ச் ஆகாது. நம்ம ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணுறது ஒரு பாசிட்டிவ் நம்பரால் தான் மல்டிப்ளை பண்ணுறோம், எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாது. இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1/y இன்ட்டு √y நமக்கு √9 ஆகிடும். √9 is 3, அப்போ 2 × 3, அப்போது 1/y + 9y வில் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 6ன்றது கிடச்சிடும். அப்போது இதோட எக்ஸ்பிரஷன், இதுக்கான வேல்யூ கண்டிப்பாக 6ஆவோ இல்லை 6ஐ விட பெருசாக தான் இருக்கணும். அப்போ லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 6 லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ 6, லீஸ்ட் வேல்யூ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு 6ன்றதாக தான் இருக்கும். ஏன்னா 6ஆவோ 6ஐ விட பெருசாகவோ என்ன வேணாலும் இருக்கலாம். அப்போ குறைஞ்சபட்சம் இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ என்னவா எடுக்கலாம்? 6ஆக தான் எடுக்க முடியும். 6ஐ விட கம்மியான வேல்யூ எடுக்கவே முடியாது. அப்போ இந்த எக்ஸ்பிரஷனுடைய லீஸ்ட் பாசிபிள் வேல்யூஸ் 6ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். பிரில்லியன்ட் ஆன்சர். செக் பண்ணிடலாம். எஸ், கரெக்ட் ஆன்சர் 6.